அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அருகே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகரும் வேகம் என்பது காலை 5 மணிக்கு பிறகாக வெகுவாக குறைந்து வருகிறது என வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. டிட்வா புயல் நேற்று மாலை நேரத்தில் தன்னுடைய வலுவை புயல் என்ற நிலையிலிருந்து இழந்தது. அதற்கு பிறகாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து அது வடக்கு நோக்கி நகரக்கூடிய சூழலில் இருப்பதாகவும், அதே நேரத்தில் இந்த புயலினுடைய நகரும் வேகம் என்பது வெகுவாக குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. காலை 5 மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த அந்த டிட்வாவுடைய ரெமனன் தொடர்ந்து நகர்ந்து வரக்கூடிய சூழல் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் அது காலை 5 மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டல நகர்வு மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது. அதற்கு பிறகாக காலை 8:30 மணி அளவுல அதனுடைய நகரும் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவுல வெகுவாக குறைந்தது. அதற்கு பிறகு தற்போது மேலும் குறைந்து காலை 11 மணி நிலவரப்படி இந்த காற்றுடைய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் என்பது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகம் என்ற அளவில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. ஏறக்குறைய இந்த வேகத்தில் அல்லது இதோடு இன்னும் வேகம் குறைவாக இது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இன்று மாலை நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தன்னுடைய வலுவை மேலும் இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது இன்றைய தினத்துடன் அதனுடைய தாக்கங்கள் பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலு குறைந்ததற்கு பிறகாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலிலிருந்து அது மேலும் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து அது மேலும் படிப்படியாக தன்னுடைய வலுவை இழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் எதிர்பார்ப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இன்று மாலை நேரம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்ததற்கு பிறகு சென்னைக்கு அருகே அதிகபட்சமாக அவருடைய மையப்பகுதி 30 கிலோமீட்டர் என்ற தொலைவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரேடார் மூலமாக கண்காணித்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்தாலும் கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதமான காற்றுகளை உள்வாங்கி மழை மேகங்களை உருவாக்கி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பரவலாக மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருவதாகவும், தொடர்ந்து இந்த வாய்ப்பு இன்று மாலை நேர வலுவும் இதே அளவுல இதே வலுவுல நீடிக்கக்கூடிய அளவு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக இதனுடைய நகர்வை பொறுத்து இதனுடைய வலுவை பொறுத்து மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இதனுடைய மழை மேகக்கூட்டங்கள் ஓரிரு நேரங்களில் அதிகமாக வரும் பொழுதோ அல்லது அதனுடைய வலு அதிகமாக இருக்கும் பொழுதோ எந்த பகுதிக்குள்ளாக குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் வரும் பொழுது அதனுடைய தாக்கத்தால் ஓரிடங்களில் பலத்த மழையாக ஒரு குறைந்த நேரத்துக்கு பெய்வதற்கான வாய்ப்பும், அதற்கு பிறகாக மழை சற்று ஓய்ந்து அதன் பிறகு மீண்டும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பும் என இதுபோல் மழை விட்டு விட்டு பெய்தாலும் தூறலாக தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பும், அதற்கு பிறகு மிதமான அளவில் தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. ஓரிரு இடங்களில் வலுத்து பெய்வதனால மிதகனமழை என்ற அளவில் மழை பதிவாகக்கூடிய வாய்ப்பு சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் இருப்பதனால் ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.